ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி இந்த க்ரீன் கலர் கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி க்ரீன் கத்திரிக்காயை வச்சு இதில் கொஞ்சம் மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி அப்புறமா இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இது சாம்பாருக்கு சாப்பிட்லாம், தயிர் சாதம், இனி லைக் சப்பாத்தி கூட ஒரு சைடில் வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்டு கத்திரிக்காய் இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் கொஞ்சம் நிறைய மசாலா அரைக்க போகிறேன். ஒரு 2 டைம் பண்ணுற மாதிரி. ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2 ஸ்பூனே போடலாம். கொஞ்சம் ரீஃபில் பண்ணணும். நிறைய ஐட்டம் ரீஃபில் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வைக்கணும். அதுக்கும் டைம் இல்லை. இது சோம்பு, அது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இது சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இதோடு இன்னொரு ஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கிறேன். நிறைய ரீஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஒர்க்கு ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குது. இதோடவே ஒரு 2 ஸ்பூன் தனியா, இதையும் சேர்த்துக்கிறேன். மேலே பாப்கார்ன் வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போது இதே பேனில் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்தரலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அப்புறமா இது நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு இந்த காம்போடவே போட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிக்கலாம். வெட்டி தண்ணியில் போட்டுருங்க. ஆல்ரெடி கத்திரிக்காய் நான் கழுவி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற எல்லா பொருட்களையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா பவுடராக பண்ணி கொண்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லை. ஓரளவு கொஞ்சம் குறைன்னு இருந்தால் போதும். ஒரு 2 கரண்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, இதை கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சி வச்சுட்டு இதை இந்த மசாலாவோட சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு,
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே வந்து இந்த மசாலாவை கரைச்சிக்கலாம். இப்போது இந்த கத்திரிக்காய் எடுத்து, இது வந்து கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய், அதனால் 4ஆக கட் பண்ணிட்டேன். நல்லா இந்த ஸ்டஃபிங்கை நல்லா உள்ளே வச்சு மேலேயும் கொஞ்சம் தொடச்சி விடுங்க. நல்லா இது மாதிரி மேலே லைட்டாக தொடச்சி விட்டுட்டு உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா மசாலா ஸ்டஃப் பண்ணிடுங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பேசிக்கலாக வந்து நம்ம மீனுக்கு எப்படி வந்து மசாலா துடைப்போமோ அது மாதிரி நல்லா அப்படி பிடிச்சி இது மாதிரி வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க. இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மிச்சம் மசாலா இருந்துச்சுன்னா வந்து அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அது மேலே வச்சு விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் இப்போ ஊறட்டும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வேண்டாம், எண்ணெய் ரொம்ப புகையும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம கத்திரிக்காயெல்லாம் அப்படியே 1 by 1 அப்படியே வந்து இந்த பேனில் போட்டுடலாம். ஹீட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அப்படியே கத்திரிக்காயெல்லாம் கரிஞ்சிரும், அப்புறம் உள்ளே வேகாது. இப்போது இந்த கத்திரிக்காயை நல்லா மிதமான சூட்டில் நல்லா ரோஸ்ட் பண்ணும். அப்பப்போ வந்து தட்டு போட்டு மூடி வச்சு கத்திரிக்காயை திருப்பி திருப்பி விடுங்க, இல்லைன்னா வந்து அப்புறம் ஆடி பிடிச்சிரும். நம்ம ஸ்டஃப்டு கத்திரிக்காய் சூப்பராக ரோஸ்ட் பண்ணியாச்சு. அப்படியே வந்து எடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய சூப்பரான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை அதை தூவி அப்படியே பரிமாற வேண்டியது தான். இது வந்து இந்த க்ரீன் கத்திரிக்காயிலேயே பண்ணணும் இல்லை, ஒரு ப்ளூ கலர் கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா லாங்காக, அதில் பண்ணலாம். அப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிற பொடி கத்திரிக்காயிலையும் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை வந்து நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.